அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் லாக் சிஸ்டம் அண்ட் டபுள் லாக் சிஸ்டம் இன் ஃபயர் அலாரம் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டை, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒர்க்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்களுடைய அசட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபயர் அலாரம் சிஸ்டம் அண்ட் ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டிடெக்டர்ஸ் நிறைய வந்து இருக்கும். அந்த டிடெக்டர்ஸ் வந்து ஸ்மோக் டிடெக்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஹீட் டிடெக்டராக இருக்கலாம், இல்லை மல்டி டிடெக்டராக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அலர்ட் வந்து கொடுத்துரும். அதாவது ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபயர் வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் அலர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுடைய நோவாக் சிஸ்டம் ஆர் எனர்ஜென்ட் சிஸ்டம் ஆர் சம் அதர் FM 200 ஆர் போர்ட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இந்த சிஸ்டம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் வந்துடும். ஸோ அது வந்து உங்களுடைய ஃபயர் வந்ததுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அப்படி இமீடியட்டாக வந்து அதை எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக, ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஃபயர் அலாரம் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நாக் சிஸ்டம், டபுள் நாக் சிஸ்டம் அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிங்கிள் நாக் சிஸ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிடெக்டர், மேபி எபோவ் ஃபால்ஸ் சீலிங் ஆர் பிலோ ஃபால்ஸ் சீலிங் ஆர் பிலோ ஃபால்ஸ் ஃப்ளோரிங், இதில் ஏதாவது ஒரு டிடெக்டர் ஆக்டிவேட் ஆனாலே உங்களுக்கு ஃபயர் அலாரம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது வந்து சிங்கிள் நாக் சிஸ்டத்தில். இதுவே வந்து டபுள் நாக் சிஸ்டம் இன் ஃபயர் அலாரம் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிடெக்டர், ஃபஸ்ட்டு டிடெக்டர் ஆக்டிவேட் ஆகுது, ஏதாவது ஒரு டிடெக்டர் ஆக்டிவேட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபயர் அலாரம் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கு பதிலாக ஒரு ப்ரீ அலர்ட் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ப்ரீ அலர்ட் சிக்னல் எதுக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற மெயின்டெனன்ஸ் டீமாக இருக்கட்டும், போயிட்டு அது எதனால் வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்ற அந்த காசை கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டைம். ஸோ பிஃபோர் ஃபயர் அலாரம் கெட்டிங் ஆக்டிவேட்டட் அண்ட் தே ஹாவ் சம் டைம் டு இன்வெஸ்டிகேட் த காஸ் ஆஃப் த டிடெக்டர் ஆக்டிவேஷன். ஸோ அப்போ இந்த டபுள் நாக் சிஸ்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு டிடெக்டர் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபயர் அலாரம் வந்து ஜென்ரேட் ஆகும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. இது வந்து டபுள் நாக் சிஸ்டம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபயர் அலாரம் சிஸ்டத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் நாக் சிஸ்டம், டபுள் நாக் சிஸ்டம். ஸோ இந்த சிங்கிள் நாக் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகே, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே போத் ஸ்ப்ரிங்க்லர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அலாரம் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் சிங்கிள் நாக் சிஸ்டத்தில். இதுவே டபுள் நாக் சிஸ்டத்தில் உங்களுக்கு வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா அதே தான், போத் ஸ்ப்ரிங்க்லர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அலாரம். ஆனால் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அலாரம் ரெண்டு அலாரம் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ரெண்டு எலக்ட்ரிக்கல் அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் நாக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். சிங்கிள் நாக் சிஸ்டம் அண்ட் டபுள் நாக் சிஸ்டம் இன் ஃபயர் அலாரம் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக இந்த சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Bye. Have a nice day.